திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டாரத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், எந்தெந்த பகுதிகளில் மழைப்பொழிவு இருக்கு, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், அதே போன்று மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல கடந்த 2 நாட்களுக்கு மேலாக விட்டு கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை முதல் தற்பொழுது வரை இடைவிடாமல் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, அதே போன்று கூத்தாநல்லூர், நன்னிலம், திருவாரூர் நகர்பகுதிக்கு உட்பட்ட விஜயபுரம், கடைவீதி, பழைய பேருந்து நிலையம், தெற்கு வீதி, வடக்கு வீதி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கியிருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்ட விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்தார்கள். காரணம் என்னவென்றால் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக விளைநிலங்கள் முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்தது. இதன் காரணமாக நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்டது. தற்பொழுது மழைநீரை வடிய வைத்து கடந்த 2 நாட்களாக விவசாயிகள் மகிழ்ச்சியுற்ற நிலையில தற்பொழுது பெய்து வரும் கனமழையின் காரணமாக மீண்டும் நெல் பயிர்கள் மூழ்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் வேதனை அடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் வருகிற 26ஆம் தேதி அதீத கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் திருவாரூர் மாவட்டத்தில் 26ஆம் தேதி அரசு அதிகாரிகள் யாரும் விடுமுறை எடுக்காமல் பணியாற்ற வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மழை தொடர்பான விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆற்காடு, வாலாஜாபேட்டை, கலவை, திமிரி, விஷாரம், நெம்மலி, பணப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் சாலையோரம் தண்ணீர் தேங்கியது. நகரின் பல்வேறு பகுதிகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் குறைந்து வான மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இன்று மதியம் மழை பெய்தது. கோவில்பட்டி நகர் மட்டுமன்றி இனாமணியாச்சி, பாண்டவர் மங்கலம், திட்டங்குளம், மூப்பன்பட்டி, இலுப்பையூரணி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கியது. அதனை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டனர்.